ஸோ இப்போ இந்த மெஷ்ஷுக்கு ரீசனா இது எஸ்எஸ் மெஷ், துருப்பிடிக்க கூடாதுக்காக எஸ்எஸ் மெஷ். இப்போ ஹாட் ஏர் வெளியே வரணும், ஆனால் மஸ்கிட்டோ நைட்டு உள்ளே போகக்கூடாது. ஸோ லேயர் நம்பர் 1, 2, 3 மாதிரி வைக்கணும். அது ஒரு லேயர் 1, இது லேயர் 2, இது லேயர் 3. ஸோ மழை என்ன வந்தால் கூட மேக்ஸிமம் அரெஸ்ட் ஆகி வெளியே போயிடணும். இதெல்லாம் இதுக்காகவே இப்போ டீட்டெயில் பண்ணியிருக்கோம். சுண்ணாம்பு கட்டடத்தில் வந்து அந்த சில்னஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நம்ம சிமெண்ட் பில்டிங்கில் அதில் இருந்த தேர்மல் கெப்பாசிட்டி வேறு. 1.5 அடி செவரு இப்போ 3/4 அடி ஆயிடுச்சு. சுண்ணாம்பு வந்து இப்போ சிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த பில்டிங்கோட கூலிங் ரீடைன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து அந்த சுண்ணாம்பு செவரு பார்த்துச்சு. அப்போ அதை மாற்று ஏற்பாடு என்ன பண்ணுன்னா, பில்டிங்கை போரஸாக பண்ணி காற்றை மூவ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ 100 வருஷம் முன்னாடி ஒரு உறுப்பு செஞ்ச வேலையை வேற ஒரு உறுப்புக்கு மாற்றுறோம். முன்னாடி வந்து மேசன்ரி வால் செஞ்ச வேலையை இப்போ வந்து வாயு பகவான் பண்ணுறாரு. இது வந்து இட்ஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். அப்போ நான் எவ்வளோக்கு எவ்வளோ விண்ட் எஃபிஷியண்டாக மூவ் பண்ண வைக்கிறனோ அவ்வளோக்கு எவ்வளோ பில்டிங்கில் வந்து வெப்பம் தங்காமல் அப்படி வெளியே தள்ளிட்டே இருக்கு. இப்போ இதெல்லாம் நான் செய்யலைன்னா உள்ளுக்குள்ள வெப்பம் கக்க ஆரம்பிச்சு. இப்போ இது இருக்கிறனால தான் ஹாட் ஏர் வெளியே எவ்ரி செகண்ட் ஹாட் ஏர் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டே இருக்கு. இது கடந்த 5 ப்ராஜெக்ட்ல ஒரு வீட்லையும் ஒரு இம்ப்ரூவைசேஷன். அதாவது எங்களுக்கு புரிதல் கூட 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 ஒரு இம்ப்ரூவைசேஷன் பண்ணிட்டே வரும்.